الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج مبرور ليس له جزاء إلا الجنة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையேற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் உருகூட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்த்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு இங்கே பதில் கூறுவதோ, அருகில் ஒருவர் பேசிக் கொடுப்பதை பார்த்து பேசாது என்று சொல்வதோ அல்லது சைகையின் மூலமாக காட்டுவதோ, இவர் அனைத்துடைய ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கிவிடும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரைகளை கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ஏகத்துவ போராளி. ஏகத்துவம் என்றால் என்னன்னு உங்களுக்குலாம் தெரியும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான போராளிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. மொழிக்காக போராடின போராளிகளை கண்டிருக்கிறது, இனப்படுகொலைக்காக போராடின போராளிகளை கண்டிருக்கிறது, பசி பட்டினிக்காக உணவுக்காக போராடின போராளிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது, நாட்டுக்காக போராடின போராளிகள், ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காக குரல் கொடுத்த போராளிகள், இப்படி இந்த பூமியில பல போராளிகள் உண்டு. இவர்களெல்லாம் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக போராடின போராளிகள். ஆனால் நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த போராளி எப்படிப்பட்ட போராளி என்றால், மறுமையில் வெற்றி பெறுவதற்காக போராடிய போராளி. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சொற்ப காலம் இருக்கும், அழிஞ்சிடும். பார்க்கிறோம் எத்தனையோ போராளிகள்
இந்த பூமியிலே வாழ்வதற்காக, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களுக்காக, இடையூறுக்காக, தொல்லைகளுக்காக, துன்பங்களுக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் போராடி நாம் பார்க்கிறோம். அவர்களெல்லாம் இந்த பூமியில ஏற்படக்கூடிய சிரமங்களுக்காக போராடக்கூடிய போராளிகள். இந்த பூமி ஒரு நாள் திடுகூறாக அழிந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். ஆனால் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த போராளி எப்படிப்பட்ட போராளி என்றால், மறுமை வெற்றிக்காக போராடக்கூடிய போராளி. இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதன் இறந்ததின் பின்னால் மறுமையிலே அவருடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடின போராளி. அவர்தான் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் ஏன் அவரை இந்த தினத்தில் இப்போது நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னோம்னா, அவர்களிடம் ஏற்பட்ட அந்த தியாகம், அவர்களிடம் இருந்த அந்த துணிவு, தைரியம், சிந்திக்கக்கூடிய ஆற்றல், சோதனைகள் அனைத்தையுமே சாதனைகளாக மாற்றக்கூடிய மனோநிலை. மறுமையில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடிய இறை அன்புக்கு இலக்கானவர். மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதி முதல் அந்த முறை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த முதல் மனிதர் முதல் கடைசி மனிதர் வரை அந்த மஹ்ஷர் பெருவெளியிலே ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றி வைத்து விடுவான். யாருக்கும் அங்க சட்டை போட்டுக்காம வயசு விட்டுருக்க மாட்டாங்க, காலில் செருப்பு இருக்காது, ஹத்னா பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வைத்து விடுவான் அந்த நாளில. அப்பொழுது முதலாக ஆடை அணிவிக்கப்படும் இறை அன்புக்கு இலக்கானவர் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடியவர். உலகம் அழியும் நாள் வரை நடுநிலை சமுதாய முஸ்லிம் என்ற பெயரை தோற்றுவித்தவர். கலீலுல்லாஹ், இறைவனுடைய நேசர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர், ஏகத்துவ போராளி நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்த குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், 60வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர் எப்படிப்பட்ட தன்மை உடையவர் என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குது என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, கது கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எப்பேற்பட்ட முன்மாதிரி! அல்லாஹ் அக்பர்! எப்பேற்பட்ட துணிச்சலுக்கு சொந்தக்காரர், எப்பேற்பட்ட துணிவு உள்ளவர், எப்படிப்பட்ட சிந்தனைக்கு சொந்தக்காரர், எப்படிப்பட்ட தைரியத்துக்கு சொந்தக்காரர்! அல்லாஹ் அக்பர்! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு சோதனை அவருக்கு கொடுத்தாலும் அந்த சோதனைகள் அனைத்தையுமே சாதனையாக மாற்றிய ஒரு நபர். அவர் தனிநபராக வாழ்ந்தார். அவரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் தஆலா. அவர் தனி மனிதர் தான். அவர் தனியாக தான் பிரச்சாரம் பண்ணாங்க, கூட்டு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை சொல்லி காண்கிறான், இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எப்படிப்பட்ட முன்மாதிரி! சுப்ஹானல்லாஹ்! கடைசி காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு குழந்தையை கொடுக்கிறான். ஏன் இந்த நேரத்தில் நாம் அவரை குறிப்பிடுகிறோம் சொன்னோம்னா, இன்றைக்கு எல்லாரும் போறாங்க பாருங்க ஹஜ்ஜிக்கு. எதுக்காக போறாங்க? அல்லாஹ் தஆலா அவருக்கு தான் அறிவிப்பு சொன்னான், இப்ராஹிமே அறிவிப்பு செய்ய மக்களுக்கு. அவர் என்ன பண்ணுவாங்க? ஹஜ்ஜிக்கு வருவதற்காக. அப்ப அவரை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்? ஹஜ்ஜிக்கு போறோம். அவர் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு, அங்கு நாம் கஅபாவை வலம் வருகின்றோம். அங்கு சஃபா மர்வா மலைக்கூடுகளுக்கு மத்தியிலே இடப்பட்ட ஹாஜிகள் எல்லாம் வலம் வருகின்றார்கள். ஜம்சம் நீரை குடிக்கின்றார்கள், மொட்டை அடிக்கின்றார்கள், ஷைத்தானுக்கு கல்லெறிகின்றார்கள், ஜம்ராத்துக்கு கல்லெறிகின்றார்கள். எதற்காக? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நினைவு கூறுவதற்காக. அல்லாஹ்வுடைய கட்டளை அவருக்கு சொன்னான்.
உன் மனைவி மக்களை கொண்டு போய் அந்த அந்த பள்ளத்தாக்கலை விட்டுவா அப்படின்னு சொல்லி எங்க மக்கமா நகரத்துல ஈஜிப்துல இருந்து கொண்டு வந்து விடுறாங்க. மனைவியை கூப்பிடுறாங்க, வா பிள்ளைய போயிட்டு வாண்டு. எங்க போறோம், எதுக்கு போறோம், எத்தனை நாளைக்கு பிரயாணம், எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. கை குழந்தைய தூக்கி என்ன பண்றாரு, கணவனோடு பிரயாணம் பண்றாங்க. கொண்டு போய் காபத்துள்ளால அந்த பட்டணத்துல விட்டுட்டு நேர திரும்பி வராங்க. அங்க ஜன நடமாட்டமே கிடையாது. அங்க தங்குவதற்கான இடம் கிடையாது, உண்பதற்கு குடிப்பதற்கான நீர் கிடையாது, உணவு கிடையாது. அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்றாங்க, விட்டுட்டு வராங்க. கேட்கிறாங்க, என்ன இப்படி விட்டுட்டு போறீங்களே, கையில பச்சை குழந்தை, யாருமே இல்லை, ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க? அப்பதான் கேட்டாங்க. அவங்க 2 முறை கேட்கறாங்க, பதிலே இல்லை. 3வது முறை கேட்கறாங்க, இது அல்லாஹ்வுடைய நாட்டமா கட்டளையான்றாங்க. ஆமான்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மாவுக்கு இருந்த உறுதியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மாவுக்கு இருந்த உறுதி, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமா. அப்ப நீங்க போங்க, எங்களை ரப்பு பாதுகாத்துக்கணும். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட உறுதி இருந்தது பாருங்க, எப்படிப்பட்ட துணிச்சல் அந்த அம்மாவுக்கு அவருக்கு இருந்தது பாருங்க. அட நம்ம பொண்டாட்டியும் பிள்ளைங்க விட்டுட்டு போறோமே, என்ன எதுக்கு இவங்க ஆளாவாங்க? உணவு இல்லை, குடிக்க நீர் இல்லை, அட பாதுகாப்புக்கு ஒரு வீட்டை அமைச்சு கட்டி கொடுத்துட்டு போகல. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஒரு துணிச்சல், மன தைரியம்! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பல சோதனைகளை கொடுத்த அல்லாஹ் அவர்களுக்கு அத்தனையிலுமே அவர் வெற்றி கண்டார். விட்டுட்டு போயிட்டாங்க. பச்சிலம் குழந்தை தண்ணீருக்காக தாகித்து கதறுகின்றது. அல்லாஹ் அக்பர். நம்ம என்ன ஏற்பாடோட இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு ஒரு ஊருக்கு, பக்கத்து ஊருக்கு போனா கூட என்ன பண்றோம், 2.5 லிட்டர் பாட்டில் ஒரு 3 பாட்டில் தண்ணி எடுத்துக்கிறோம், புள்ளிக்கு தேவையான அத்தனை எடுத்துக்கிறோம். அதுக்கு கீழே மாற்றுறதுக்கு அதை ஏன்னா புள்ள சிறிது கழிச்சிடக்கூடாது, அது கக்கா போயிடக்கூடாது, அது மாற்றுறதுக்கான ஏற்பாடு, அதுக்கு தனியாவே ஒரு 2 கூடை. அப்படித்தானே இல்லையா? பச்சை குழந்தைய பாதுகாப்பிற்கு அதுக்கே தனியா 2 கூடை, 2 பை இருக்குது. நமக்கு உண்டான தேவைகள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, எதுவுமே இல்லைங்க, கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. தண்ணி தாகம் எடுத்து குழந்தை கதறுது. அப்பதான் என்ன பண்ணாங்க, அங்க பாக்குறாங்க, அப்படியே பார்த்தாங்க, தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது, காணல் நீர். நீங்க அந்த வெயில் நேரத்தில் நம்ம போகும்போது ரோட்ல பார்த்தா தெரியுமே, இங்க பார்த்தோம்னா அங்க பார்க்கும்போது பேசாதீங்க, தயவு செய்து யாரும் பேசாதீங்க, சைகை காட்டாதீங்க, பேசிட்டு பார்த்து பேசாதேன்னு சொல்லாதீங்க, சைகை மூலமா காட்டாதீங்க. ஜும்மாவுடைய நன்மை இழந்துறீங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் சரி நம்ம கேட்கிறதே இல்லை. ஏன் நமக்கு அந்த உணர்வு வர்றது? அன்பானவர்களே, என்ன நடந்தாலும் சரி யாரும் பேசாதீங்க, அமைதி காத்து அப்படின்னு என்ன சொல்றோம் அதை கேட்டுட்டே இருங்க. அப்பதான் ஜும்மாவுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இல்லைன்னா நன்மை அழிஞ்சிடும். வரதே நம்ம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு தான் வர, வெள்ளிக்கிழமை ஒரு நாளைக்கு. இங்க உள்ள மக்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வகுத்துக்கும் வந்துடுறீங்க, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய மக்கள், ஜும்மாக்கு என்று மாத்திரம் வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் கரெக்டா 1:30 மணிக்கு தான் வருவாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்ப சொல்ல வந்தும் கூட இந்த நன்மை இழந்துட்டோம்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால அமைதிக்காருங்க. பாக்குறாங்க தண்ணி கிடைக்கிற மாதிரி. இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த அம்மா ஓடுறாங்க. அங்க சஃபால இருந்து மருவா 2 மலை குண்டுகள். அப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், சவுதி கவர்மெண்ட் 2 எல்லாம் ஒரே சமமாக்கி வச்சுட்டான். அந்த மலைகள்லாம் இன்னைக்கு பார்க்க முடியல, கண்ணாடி வர போட்டான். ஏன் கேட்டோம்னா, இங்கு பல தர்காக்களை சென்று வந்த நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் பல தர்காக்களுக்கு போய் அந்த கபர்களை தொட்டு தேய்ச்ச மக்கள், இந்த கபர்களை பலம் வந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அங்க போய் இது அல்லாஹ்வுடைய ஒரு புனிதமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், என்ன பண்ணாங்க, அந்த மலைகள் எல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சவுதி கவர்மெண்ட், ஆகா இது சரிப்படாங்க பண்ண. இப்ப பெரிய திக்கு கிளாஸ் கண்ணாடியை போட்டு அதெல்லாம் மறைச்சிட்டான். மலைகளும் கூட இன்றைக்கு அன்றைக்கு இருந்த மாதிரி உயரமான இடத்துல இல்ல, சரிசமமாக்கிட்டான். அப்ப இந்த அம்மா பாக்குறாங்க, அங்க தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியுது. இங்கே அங்க ஓடுனாங்க. அங்க ஓடி போய் பார்த்தோம்னா அங்க தண்ணி இல்லை. அங்க இருந்து திரும்பி பாக்குறாங்க, தண்ணி இங்கே கிடக்கிற மாதிரி இருக்குது. வெயில் தக்க தக்க தக்கதான் குதிக்குது. அப்படியே அந்த குழந்தைய போட்டு ஓடுறாங்க. இப்படி அங்க இங்கே ஓடுனாங்க. சஃபா மர்வா 2 மலை குண்டுகள். அதுதான் இன்னைக்கு சரி தொங்கோட்டம். இன்னைக்கு ஹஜ்ஜிகளுக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிகளும் சரி, உம்ராவிற்கு செல்லக்கூடிய அந்த மக்களும் சரி, சை என்று சொல்லி சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில தொங்கோட்டம் ஓடுறாங்க பாருங்க. இது அவர்களை நினைவு கூறுவதற்காக இப்படி ஒரு சமுதாயம் இருந்திருக்கிறது.
இப்படி ஒரு மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஜன நடமாட்டமே இல்லாத அந்த காலகட்டத்திலே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கொண்டு இங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை தண்ணீருக்காக தாகித்திருக்கிறது. கணவனுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மக்கள் இங்கு இருந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் போகக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்து அதை நினைவு கூறுவதுதான் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நினைவு வந்தான் அவர்களை. அதுதான் அவருடைய கடமை. அப்ப 3 முறை ஓடுறாங்க, அங்க இங்கேயும் ஓடிட்டு பாக்குறாங்க. கடைசியில் குழந்தை அழுத குழந்தை அமைதி ஆயிடுச்சு. பாக்குறாங்க குழந்தை கிட்ட ஒரே தண்ணி கிடந்த மாதிரி இருக்குது. அங்கே ஓடி நினைப்பாங்க, ஜம்சம் நில்லு நில்லு நினைப்பாங்க. அப்படியே ஒரு பாத்தியை கட்டாங்க, மண் அப்படி கூட்டி ஒரு பாத்தியை கட்டாங்க. அதுதான் ஜம்சம் நீர். சுப்ஹானல்லாஹ், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய ஒரு பெரும் கிருபை, குதரத், அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு நீரூற்றை பீட்டு வர செய்து இன்றைக்கு அல்லாஹ் அக்பர் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகியும் கூட அந்த கிணற்றை இன்று வரை தூர்வாரப்படவில்லை. அந்த கிணறு இன்று வரை தூர்வாரப்படவில்லை. எந்தெந்த நாட்டில வந்து என்ன பண்ணலாம், அதை ஆராய்ச்சி செஞ்சாங்க, செய்தான்ட்டாங்க. தண்ணி கெட்டு போது அப்படி இப்படி என்னமா கதை சொன்னாங்க. எத்தனை அவன் ஆராய்ச்சிகள் செய்தாலும் கூட அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய தன்மைகளை பட்டியல் போட்டு சொல்றான். சுப்ஹானல்லாஹ், நம்ம வாங்குறாங்க பிஸ்லரி வாட்டர் பாட்டில்ல தண்ணி வாங்கி ஒரு 15 நாளைக்கு வச்சு திறந்து பார்த்தோம்னா நார ஆரம்பிச்சு உள்ளக புழு வந்துடும். ஆனா ஆண்டாண்டு காலமா கடந்த காலங்கள்ல இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு நிறைய மக்கள் உம்ராக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, போறாங்க, நிறைய தண்ணி கொண்டு வர. எல்லா வீட்லயுமே ஜம்சம் தண்ணீர் இருக்குதான் செய்யுது அல்ஹம்துலில்லாஹ். அந்த காலகட்டத்தில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கங்க எங்கேயாவது ஒருத்தர் தான் உம்ராக்கும் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணியை கொண்டு வந்து அதுல நம்ம தண்ணியை கலந்து ஒரு பாட்டிலையே இதே கொஞ்சம் கொடுப்பாங்க, அதை சேகரித்து வைப்பாங்க. பல வருடங்கள் ஆனாலும் சரி அந்த தண்ணி ஒரு எந்த விதமான ஒரு மாற்றத்துக்கும் உள்ளாக்கப்படுவதில்லை. சுப்ஹானல்லாஹ், கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய வல்லமை, அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். அதுதான் ஜம்சம் நீர். அங்கு நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைக்கு செல்லக்கூடிய மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். நீண்ட நாளைக்கு அப்புறம் தாங்க குழந்தை கிடைச்சது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான் 21வது அத்தியாயத்துடைய 52வது வசனத்துல வசனம் முதல் 70வது வசனம் முறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். வலக்கத் ஆத்தைனா இப்ராஹீம ருஸ்தஹு மின் கப்ல் வ குன்னா பிஹி ஆமிலீன். இன்னும் நாம் முன்னரே இப்ராஹிமுக்கு அவருக்கு தகுந்த நேர்மையான வழியை திடனாக நாம் கொடுத்தோம், அவரை பற்றி நாம் அறிந்திருந்தோம். இது காலில் அபிஹி வ கௌமிஹி மஹாதிய சமாத்தில் உள்ளத்தி அன்தும் லஹா ஆகிஃபூன். அவர் தம் தந்தையிடமும், அதாவது இது சத்தியத்தை, அந்த ஏகத்துவம் என்றக்கூடிய சத்தியம் இருக்கு பாருங்க, அந்த சத்தியத்தை மக்களுக்காக உரைக்கப்பட்ட வசனங்கள். தந்தையோடு இருக்கின்றார், தந்தையோடு இருக்கிறாங்க. தந்தையுடைய மனநல வேற மாதிரி இருக்குது, அவருடைய வணக்க வழிபாடுகள்லாம் வேற மாதிரி இருக்கிறது. என்ன பண்றாரு, களிமண்ல சிலைகளை செய்து மக்களுக்கு வணங்குவதற்காக கொடுக்கின்றார். இவங்க பாக்குறாங்க, என்னடா இது, தன்னுடைய காலுக்கு கீழே என்ன பண்றாங்க, அவங்களெல்லாம் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ண கட்டமானா களிமண்ல கொண்டு விட்ட கொடுப்பாங்க. இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் கிட்ட அவர் என்ன பண்ணுவாரு, காலு கீழே போட்டு மிதிச்சு ஏதோ ஒரு வடிவத்தை செஞ்சு அந்த மக்கள் கையில கொடுப்பாரு. அவங்க என்ன பண்ணுவா, கொண்டு போய் அதை பூஜை செய்வாங்க. இவரு பார்த்துட்டு என்னடா இது, ஒன்றுக்கும் உதவாதது, ஒன்று. யாரு பேசாதீங்க தம்பி, யாரு பேசாதீங்க, யாரு பேசக்கூடாது, அமைதி. பள்ளிக்குள்ள வந்தோம்னா அமைதி காத்திருக்கணும், அமைதியா இருக்கணும். பார்க்கிறார், என்னடா இது, ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணை காலுக்கீழ போட்டு மிதிச்சு அவரும் ஒன்றை செய்து கொடுக்கின்றார். அதை கொண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்றாங்களே என்று சொல்லி என்ன பண்றாரு, மிகவும் வருத்தப்படுகின்றார். தந்தையிட்ட கேட்கிறாரு, என்ன அருமை தந்தையே, உங்களுக்கு ஒன்றும் செய்யாத, உங்களுக்கு எந்த நன்மை தீமையும் செய்யாத, நீங்கள் கொடுப்பதை வாங்குவதற்கு சக்தி பெறாத, நீங்கள் கேட்பதை கொடுப்பதற்கு சக்தியற்ற ஒன்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று என்ன பண்றாரு, கேட்கிறார். சொல்றாங்க,
படைத்தவன் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் இருக்கிறான், அவனை மாற்று நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லுகின்றார். தந்தை என்ன பண்றாரு? கேட்கறது இல்லை. இன்னைக்கு பாக்குறாங்க, இத்தனை ஆண்டு காலம் ஆயும் கூட இஸ்லாத்தை இருந்து கொண்டு குர்ஆன் சுன்னாவை தமிழகத்தை சொல்லப்படுவதற்காக 40 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. குர்ஆன் சுன்னாதான் மார்க்கம், மற்றவை அனைத்து மார்க்கம் அல்ல என்று சொல்லி தமிழ்ல சொல்வதற்கு 40 வருஷம் ஆச்சு. உருதுல சொல்வதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் கபரை தரிசனம் பண்ணக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கபறுகளை அவுலியாக்கள் என்ற பெயரை வைத்து இன்று வரை அதைகளை கபர்களிடத்துல போய் தன்னுடைய கரங்களை ஏந்தி தன்னுடைய தேவைகளை அங்கு முறையிட்டு உதவி தேடக்கூடிய மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்க என்னத்தை மட்டுமே கேளுங்க, உங்களுக்கு தரக்கு தகுதி படைத்தவன் நான் மட்டும்தான், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் என்னிடத்தை கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நபியே என்னை பற்றி இந்த அடியார்கள் உங்களிடத்தை கேட்டவன சொல்லுங்க, நான் மிக சமீபத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? வானத்தில் இருக்கிற ரப்புல் ஆலமீன் அங்கதானே இருக்கிறான். அர்ஷ்ல தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கேளுங்க என்கிட்ட, உங்களுக்கு நான் மிக சமீப அருகில் இருக்கிறேன்றான். வேற ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லிக்காம உங்களுடைய பெயர் நிரம்பிருக்கு பாருங்க, அதை விட சமீபமாக இருக்கிறேன்றான். கேட்பதற்காக என்ன பண்ண வேண்டியதில்லை, வெளியில போய் சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சமீபத்தில் இருக்கிறான். அப்படி ரப்புட்ட கேளுங்க, அவருடைய ஆற்றல் உங்களை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய வல்லமை உங்களை சூழ்ந்திருக்கிறது. நீங்க உங்கள் தேவைகளை கேட்பதற்காக வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை. அவுலியாக்கள் தர்காக்கள் என்று சொல்லி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் அனைத்தும் இஸ்லாத்துக்கு விரோதமானது, இஸ்லாம் காட்டித்தரப்படாத ஒன்று. அதைத்தான் இப்ராஹிம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்ண, அதைத்தான் சொன்னாங்க. என்ன நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய இயலாத ஒன்றை போய் நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களே, உங்க காலு கீழே போட்டு நீங்க மிதிச்சு அந்த களிமண்ணால் செய்யப்படக்கூடிய ஒன்றை போய் நீங்க வணங்கிட்டு இருக்கிறீங்களே என்று சொன்னார்கள். அப்ப தந்தை சொன்னாரு, ஒழுங்கா என் கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா என்னை விட்டு ஓடி. எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்ததை நீ தடை செய்கின்றாயா? அதை நீ குறை சொல்கின்றாயா? இருக்கிறாயா ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லைன்னு சொன்னோம்னா ஓடி என்று சொன்ன செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 21வது அத்தியாயத்துடைய 51 முதல் 70வது வசனம் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இப்பேற்பட்ட சோதனைகள், அத்தனை சோதனைகள் அவர் என்ன பண்ணாரு? ஜெயிச்சார், வெற்றி கண்டார். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது அத்தியாயத்துடைய 124வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். வைதிப்தலா இப்ராஹீம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. சொல்ற அல்லாஹ் தஆலா, இன்னும் இதை நீங்கள் எண்ணி பாருங்கள், இப்ராஹீமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான். அந்த சோதனைகள் அனைத்திலுமே அவர் வெற்றி கண்டார். என்னடா இது, இவ்வளவு பெரிய சோதனையா எனக்கு, இவ்வளவு பெரிய சோதனை எனக்கு தேவையா இது என்று சொல்லி என்ன பண்ணல, அங்கலாய்க்கவில்லை, அல்லாஹ்வின் மீது கோபப்படவில்லை, அல்லாஹ்வின் மீது அவர் கோபம் கொள்ளவில்லை. என்ன பண்ண, கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க, இடம் நிறைய இருக்கு, பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. வரக்கூடியவங்க முதல்ல என்ன பண்ணணும், வந்து நேரா ஆரம்பத்தில் வந்து உட்கார்ந்துடணும். உட்கார்ந்து கடமையானதை தொழுதுட்டு உட்காரணும். 2 ரக்காத் தொழாம யாரும் உட்காரவே கூடாது. எத்தனை ஜும்மாக்கள்ல தான் நம்ம சொல்றது, அதை பேசாதீங்க, தொழுதுட்டு உட்காருங்க என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. அப்ப என்ன பண்ணுங்க, வரக்கூடிய மக்கள் முதல்ல நேரமா வந்துருங்க, ஆரம்ப நேரத்திலே வந்துருங்க. மற்ற பள்ளிகளை விட இங்க லேட்டு, 1 மணிக்கு தான் இங்க ஆரம்பிக்கப்படவே செய்யுது. 12:30 மணி, 12:45, 12:40 ஆரம்பிக்கிற இடம் இருக்குது. ஆனா இங்க 1 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அது கூட என்ன பண்ணுவானுங்க, நம்ம நேரமா வரமானுங்க. நேரமா வந்துருங்க, இன்ஷா அல்லாஹ் நேரத்தோட வந்துருங்க. சும்மா கூப்பிடுங்க, உங்களை சும்மா வாங்கன்னு கூப்பிட இல்ல, ரூபா தரம் வாங்கன்னு கூப்பிடுறோம். ரூபா தரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்படி ரூபா தரம் கூப்பிடுறோம்? நீங்க ஆரம்பத்துல வந்துருங்க, நீங்கள் பல ஆயிரங்களை தர்மம் செய்யக்கூடிய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி கூப்பிடுறோம். முதல் தரத்துல வந்தமானா ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை எத்தனை 1000 ரூபாய், சுப்ஹானல்லாஹ், 60,000 70,000 ஆகுது.
இன்னைக்கு நம்ம எவ்வளவு தர்மம் போடுறோம்? ரொம்ப வருத்தப்பட்டாரு, என்கிட்ட சொன்னாரு, சொல்லுங்க நீங்க 500 ரூபாய் கூட வரமானுங்க வெள்ளிக்கிழமை ஜும்மால. சுப்ஹானல்லாஹ். ஏசியை போட்டு வச்சுக்கிறாங்க, ஃபேனை போட்டு வச்சுக்கிறாங்க, லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க, பராமரிப்பு செலவு இருக்குது, இமாம் இருக்கிறாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளங்கள் இருக்குது, சுப்ஹானல்லாஹ், மதரசா நடத்துறாங்க, எவ்வளவு இருக்குது, உண்டா இல்லையா? 500 ரூபாய் என்ன பண்ணுது வருதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்ஷால்லா என்ன பண்ணுங்க, நீங்க செய்தியை கேட்கிற மக்கள் தாராளமா போடுங்க, தாராளமா போட்டு அல்லாஹ்ட்ட என்ன பண்ணி கொள்ளையடிச்சு நன்மையை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க அப்ப ஆரம்ப நேரத்துல வந்தீங்கன்னா இத்தனை ஆயிரம், 2வது தரத்தை வரக்கூடிய ஒரு இன்னைக்கு குர்பானிக்கு மாட்டுக்கு ஒரு பங்கு 4000 போட்டிருக்காங்க. அப்போ நாயன் 28000 ரூபாய் வச்சுது. மாடு கொடுத்தா 28000 ரூபாய். அதை வாங்கிட்டு பராமரிச்சு அதுக்கு தீனியை போட்டு அதுக்கு அறுக்கிறதுக்கு ஆளை கூட்டு அறுத்து கொண்டாடி அது குப்பையில கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி எவ்வளவு சிரமம் பாருங்க. இந்த சிரமங்களை எல்லாம் நீங்க படாம இலகுவாக நேரத்தோட ஒரு 12:30 மணிக்கு உள்ள வந்துட்டீங்கன்னு வைங்க, 30,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மை உங்க கணக்கு எழுதப்படுறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு நன்மைங்க இஸ்லாத்துல. 1-2 நன்மையா? அல்லாஹு அக்பர். 3வதாக ஆடு, 4வதாக கோழி, 5வதாக முட்டை. நான் உரை நிகழ்த்துவதற்கு இங்க மேல ஏற்றோம்னா என்ன பண்றாங்க, மலக்கள் தப்தரை மூடிட்டு உரை கேட்பதற்கு அவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கு புறம் வந்தவங்களுக்கு அட்டண்டன்ஸ் இடம் கிடையாது. இதெல்லாம் பல ஜும்மால நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்து என்ன நம்ம செயல்படணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியா பாருங்க, 37வது அத்தியாயம் 1வது வசனத்துல, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என்னோட இறைவா எனக்கு ஒரு சாலிகான மகனைத்தான் கேட்கிறார். எனக்கு ஒரு சாலிகான மகனைத்தான் கேட்கிறார். எப்போ? வயசாகி போச்சுது, வயசாயிருச்சு, அப்ப கேட்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் ஆகி கர்ப்பமாயிலையா, உடனே என்ன பண்றாங்க, தர்காக்களை நேர ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடுக்கறது யாருங்க? கணவன் மனைவி சேர்றாங்க. குழந்தையை கொடுப்பது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் தன்னுடைய பரிசுத்த குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், நாம் நாடக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்போம், நாம் நாடக்கூடிய பெண் குழந்தைகளை கொடுப்போம், நாம் நாடக்கூடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுப்போம், நாம் நாடக்கூடியவர்களுக்கு குழந்தையை கொடுக்க மாட்டோம், மரடாக்கி. அது அவனுடைய வல்லமை, அது அவனுடைய ஆற்றல். சுப்ஹானல்லாஹ். அதுல என்ன பண்ண முடியும், நம்ம யாரும் குறை காண முடியாது. அன்னைக்கு வழிவகைகள் இருக்குது, யாருக்கு அவங்களுக்கு குறை இருக்கா, இவங்களுக்கு குறை இருக்கா, நிறைய டெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடைசி ஆயிடுச்சு. வயசான பிறகு கேட்கிறாங்க, எனக்கு ஒரு சாலியான மகனை தான் கேட்கிறாங்க. எனவே நாம் அவருக்கு பொறுமைசாலியான ஒரு மகனை கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா ஃபபஷர்னாஹு பிஉலாமின் ஹலீம். அம்மகன் அவரோடு நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது ஒரு கனவு கண்டார். அஜி பெருனா வந்தாதான் இந்த செய்தியை நம்ம கேட்போம். அஜி பெருனா வரும்போது என்ன பண்ணுவோம், இப்ராஹிம் பத்தியும் இஸ்மாயிலை பத்தியும் அவர் குர்பான் கொடுக்க அறுத்ததை பத்தியும் அந்த செய்தி அந்த நேரத்தில் மட்டும் தான் நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம். நம்ம அப்படித்தானே இல்லையா? அப்ப என்னாரு, தன்னுடைய நடமாடக்கூடிய பருவம் அடைந்த ஒரு கனவு காண்றாரு, பிள்ளைய அறுத்து கொடுக்குற மாதிரி, படி கொடுக்குற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். பிள்ளைய அறுக்கிற மாதிரி கனவு காண்றாரு. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. இது அல்லாஹ்வுடைய வகைதான். என்ன பண்றாரு, பிள்ளைய கூப்பிட்டு சொல்றாரு, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பழியிடுவதாக நான் கனவு கண்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறார் பிள்ளைகிட்ட. இன்னைக்கு உள்ள பிள்ளை என்ன சொல்லுவான், அப்பா அவனுக்கு பைத்தியம் முடிச்சுட்டு போ அப்படின்னா. அப்படித்தானே இல்லை? இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. இன்றைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா, இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்தவரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. சொன்னதுக்கான காரணம் என்ன? மனைவி எங்க கூப்பிட்டாலும் போவாங்க. தன்னுடைய பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, பிராயனா ஒரு 7-8 வயசு வச்சுக்கிறீங்களேன், அந்த பிள்ளை என்ன வார்த்தையை சொல்லி பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளை நிறைவேற்றுங்க, பொறுமைசாலின்னு என்ன பார்ப்பீங்கன்னு சொல்லுது. எதுக்கு? சும்மா கடத்தருக்கு போயிட்டு வா, அது ஜாமான் வாங்கிக்கணும்னு சொல்றது, அதுக்காக சொல்லுது இல்ல. எதுக்கு சொல்றது? அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், உன்னை பழியிடுவதாக கனவு கண்டேன், உன் என்ன நினைக்கிற அப்படி சொல்லும் போது சொல்லுது புள்ள, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்க செய்யுங்க, பொறுமைசாலியா என்ன பார்ப்பீங்கன்னு குழந்தை சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப இதுல தாங்க நமக்கு படிப்பு இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்க கடமைகளை, நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நபிமார்கள், அவருடைய கவுமுகள், அப்படிப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்ற செய்திகளை நம்முடைய சிறார்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து பழக்கி நடக்க வேண்டும். அன்பானவர்களை, என்ன பண்ணாரு? துணிஞ்சிட்டாரு. கொண்டு போய் பிள்ளைய என்ன பண்ணாரு? தலை உப்பர கவுத்திட்டாரு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா இப்ராஹிம்
கது சத்தக்கத்துவையா இதா இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், திடமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய சோதனை இது! அட பெத்த புள்ள, வயசான காலத்துல கிடைச்ச புள்ள, அந்த புள்ளைய போய் அருன்னு சொன்னா மனசு வருமாங்க? அட இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு காய்ச்சல் தலையீடு வந்தா நம்மளால தாங்க முடியலையேங்க. போயிட்டு ஓடுறோமே ஆஸ்பத்திரியா. காய்ச்சல் தான் வந்துருச்சு. 2 நாளைக்கு சுகம் இல்லை. என்ன பண்றோம்? ஒரு நாள் பாக்குறோம் இல்லையா, 2ஆவது நாள் வேற ஆஸ்பத்திரி, 3ஆவது நாள் வேற ஆஸ்பத்திரி. தாங்க முடியுதா? பிள்ளையே அறுக்கிற மாதிரி கண்ட மனம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், திடமாக நீர் என்ன பண்ணீங்க? கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வதற்கு நான் இவ்வாறே கூலி கொடுக்கிறோம். இன்னஹால லஹுல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது ஒரு பெரிய சோதனையாகும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நிச்சயமாக இது ஒரு பெரிய சோதனையாகும். ஆனா நீங்க இந்த சோதனையை வெற்றி பெற்றீங்க. அல்லாஹ் சொல்றான், ஆயினும் இந்த சோதனையை வெற்றி பெற்றீங்க, அதனால என்ன பண்ணோம்? நான் ஒரு மகத்தான பலியை கொண்டு அந்த குழந்தைக்கு பகரமாக்கினோம். அல்லாஹ் சொல்லி காண்கிறான். பிள்ளைய தலைகளை கவுத்திட்டாரு, கத்தியை வச்சு தலை கழுத்துல அறுத்தாரு, அறுபடை இல்ல, கல்லுல அடிச்சாரு, கல்லு 2 துண்டு ஆயிடுச்சு. எல்லாம் நம்ம பாட்டுல கதைகளை கேட்டிருக்கோம். அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம், கண்ட கனவை என்ன மைப்படுத்துவதற்கு என்ன பண்ணாரு? பிள்ளை அறுப்பதற்கு தலை உப்பர கவுத்திட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணான்? யா இப்ராஹிம் என்று கூப்பிட்டான். அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, நீங்க கண்ட கனவை மெய்ப்படுத்திட்டீங்க, அது போதுமானது, அதனால என்ன பண்ணுங்க? இந்த ஆட்டை அறுத்துருங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆட்டை கொடுத்ததன் காரணமாகத்தான் நாம் இன்று வரை ஆடு மாடுகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிற கண்ணியத்துக்குரியவர்களே. அன்னைக்கு மட்டும் ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தாரு வைங்க, 2வது பிள்ளைய கொடுக்கறதா, 3வது பிள்ளைய கொடுக்கறதா, இல்ல மூத்தவனை கொடுக்கறதா, சொல்லி கேட்காம இருக்க அவனை கொடுக்கறதா என்று சொல்லி நம்மள குழப்பம் வந்திருக்கும். நம்ம அந்த கடமை யாரும் செய்ய மாட்டோம் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு புள்ள தேவையில்லைங்க, அவனுக்கு குழந்தை தேவையா? அல்லாஹ் சொல்லி காமிக்கிறானே, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த இறைச்சியுடைய மாமிசங்களோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக தக்குவா, இறையச்சம் தான் சென்றடைவதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி குர்ஆனில். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களின் சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு பெரிய சோதனை. இந்த அத்தனை சோதனையை அவர் வெற்றி பெற்றாருங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்றான்? திரும்ப திரும்ப சொல்லுகின்றான், அவருக்கு உங்களுக்கு அழகிய, உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது, அவர்கிட்ட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த பிள்ளைங்களை அறிவை புகட்டுங்க, இந்த சம்பவங்களை சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன கட்டளை இடுகின்றானோ அந்த கட்டளைக்கு அடிபணியக்கூடிய நல்ல மக்களாக, உண்மையான மூமியலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிரக்கூடிய முதல் உரையை நிறைவேற்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமிதீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வாலிபர்களே, அப்ப இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும், இப்படிப்பட்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைவு கூறுவதற்கு தகுதியானவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும். இன்னைக்கு ஹஜ்ஜிக்காக கோடான கோடி மக்கள் போறாங்க பாருங்க. எதுக்காக கேட்டோம்னா, அவங்க அறிவிப்பு செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன பண்றோம், ஹஜ்ஜை நம்ம நிறைவேற்றுவதற்காக மக்கள் செல்கின்றார்கள். செல்லக்கூடிய மக்கள் அந்த ஆழமான பதிவு, அந்த ஏகத்துவம் என்ற அந்த பதிவை ஆழ் மனதில் பதிய வைக்கணும். நாம் அடிபணிவது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு மாத்திரமே நாம் கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மாத்திரமே அடிபணிய வேண்டும் என்ற அந்த உண்மையை என்ன பண்ண ஆழ் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இப்ராஹிமுக்கு எந்த அளவுக்கு மன துணிச்சல் இருந்தது என்பதை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த மக்கள் எல்லாம் சிலைகளை வடித்து வைத்துக் கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த சிலைகளுக்கு நான் ஒரு சதி செய்வேன் என்று சொன்னார்கள். ஊர் மக்கள்லாம் ஒரு நாள் ஏதோ ஒரு விசேஷத்துக்காக ஊரை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு அங்க இருந்த சிலை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பெரிய சிலையை மட்டும், அந்த சிலைக்கு கழுத்துல என்ன பண்ண கோடாரியா மாட்டிட்டு போயிட்டாரு. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தனி மனிதர், தனியா நின்று, தனியா ஒரே ஒரு ஆளா நின்று செஞ்ச வேலைங்க அது. சுப்ஹானல்லாஹ். அதுலதான் அல்லாஹ் சொல்ற படிப்பு இருக்கு உங்களுக்குன்றான். எப்படி உங்களுக்கு படிப்பு இருக்கின்றான் அல்லாஹ் தஆலா? எப்படி? சத்தியத்தை சொல்லுவதற்கு துணிச்சல் அவரிடத்தில் இருந்தது, அதில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அப்ப அந்த ஒரு சிலையில கழுத்துல கோடாரியை மாட்டிட்டு போயிட்டாரு. ஊருக்கு வெளியே போன மக்கள்லாம் என்ன பண்றாங்க,
உள்ள வந்து பார்க்கறாங்க, தாங்கள் வணங்கி கொண்ட தெய்வங்கள் எல்லாம் நொறுக்கி கிடக்கப்பட்டிருக்கிறது, அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கேட்கிறாங்க, என்னடா யார் செஞ்ச வேலைடா இது அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபன் நம்முடைய தெய்வங்களை எல்லாம் அவன் தான் திட்டிக் கொண்டு திரிந்தான், அவன் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பான் அப்படின்றாங்க. கூட்டுக்கிட்டு வா அவனை அப்படின்றாரு. மன்னர் கூட்டுக்கு நிறுத்தி வைக்கப்படும் சொல்றாரு, ஏம்பா நீ தான் அந்த வேலையை செஞ்சியா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுலதான் சிந்திக்கும் திறன் அங்க வெளிப்படுத்துறாரு. அப்படி சொல்றாரு, இந்த நிக்குது பாருங்க பெரிய சிலை, அதுதாங்க செஞ்சிருக்கும், அது கழுத்து தானே கோடாரி கிடக்குது, அப்ப அதுதான் சின்னதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கும், கேட்டு பாருங்க வேண்டாம் அப்படின்றாரு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரி, வாலிபர்களை, எப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய சிந்தனையை தூண்டுறாரு பாருங்க. குர்ஆன் வசனங்கள் இது, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டக்கூடிய வசனங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் சொல்றாரு. அந்த பெருசத்தை கேட்டு பாருங்க, அதுதான் அடிச்சு நொறுக்கி இருக்கும் அப்படின்ட்டு. இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ஏண்டா அதுதான் ஒன்றும் பேசாத, அதுதான் கற்களாச்ச, கல்லுலப்பா, அது எப்படா பேசும், நீங்க தாண்டா அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு நம்ம 4 பேர் செஞ்சு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதில் ஒரு தப்பு வந்துட்டு பாருங்க, நான் அப்பவே சொன்னேன் கேட்டானா நீ, நான் அப்பவே சொன்ன நீ கேட்டியான்னு நம்ம எல்லாம் என்ன பண்ண மாற்றி மாற்றி சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி என்ன பேசிக்கிட்டா என்ன தலையை தொங்க போட்டு, ஏம்பா அதுதான் பேசாதுன்னு தெரியுமே, நான் அதுக்கிட்ட போய் கேட்க சொல்றியே அப்படிங்கும்போது சொல்றாங்க, ஏண்டா அது பேசாது, அது உனக்கு எந்த உதவியும் செய்யாது, தன்னை தாக்க வருவனை கூட தடுத்து சகதிட்டு திராணியிட்டது, அந்த கற்சிலைகளை போய் நீ வணங்குகின்றாயே, சி உங்களுக்கு மூளை இல்லையா, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று என்ன பண்ணாரு, கேட்டார், மக்களை புரிய வச்சார். பார்த்தாங்க செஞ்சது எப்படியானா, இவர் தான் அந்த வேலையை செஞ்சுட்டாரு, இவருக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த தெய்வங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க சலுகை விட்டுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க. என்ன செய்யலாம் கேட்டோம்னா, தீயை போட்டு பொசுக்குப்பா அப்படின்ட்டாங்க. அவரை தீயிலிட்டு பொசுக்குங்கள் என்று சொல்லி என்ன பண்றாரு, கட்டளை எடுக்கின்றார். ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, தங்களுடைய பங்களுக்கு கட்டையில, விறகு கட்டையில கொண்டு வராங்க. பெருசா குமிச்சாச்சு, குமிச்சு என்ன பண்றாங்க, தீ மூட்டிட்டு அதில் இப்ராஹிமை தூக்கி போடுறாங்க. தீயுடைய பண்பு தன்மை என்னதுங்க, தீயுடைய தன்மை என்ன, எதையாவது ஒரு பொருளை தூக்கி போட்டா என்ன பண்ணும், புசிக்கிறோம், அப்படித்தானா இல்லையா? அதான் தீயுடைய தன்மை. தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ண, கட்டளை இட்டான், வல்லமைப்பட்ட ரப்புல் ஆலமீன், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகி விடு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு கட்டுப்படுத்தி நெருப்பு, அல்லாஹ் கட்டளை நெருப்புக்கு, நெருப்பே இப்ராஹிமுக்கு என்ன பண்ணி குளிர்ச்சியாக மாறிவிடு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரி, வாலிபர்களே, அப்ப அந்த துணிச்சல், அந்த தைரியம், அந்த ஆற்றல் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்தி மா பைனஹுமா வல் ஹஜ் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉ இலல் ஜன்னah. ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கு இடைப்பட்ட காலங்களில் செய்யப்படக்கூடிய தவறுகளுக்கு அந்த உம்ரா, 2வது செய்கிற உம்ரா பரிகாரமாக மாறிவிடுகிறது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேற கூலின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலின்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய மக்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அல்லாஹு ரப்புல் ஆலமீனை மாத்திரமே வணங்க வேண்டும். அவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான இணைகளையும் துணைகளையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் நமக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, அது அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதை தன்னுடைய மனமாற உணர்ந்து அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவிகளும் குழந்தைகளும் அதைத்தான் செய்தார் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரே, நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரும் தந்தருள்வானாக. இன்னல்லாஹ வ மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லா ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.